அதாவது மனம் தடுமாறி போவதற்கும் மனம் மாறி வேறு திசையில் பயணிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பொருட்டே பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரியான சிந்தனைகளில் ஒவ்வொரு மனிதர்களும் போய்விடுகிறார்கள். உங்களுக்கு இயல்பாக தெரிஞ்சது தான், எல்லாருமே ஆன்மீகத்தில் வர்றதில்லை. ஒரு சிலர் மட்டும்தான் விட்டக்குறை தொட்டக்குறையின் காரணமாக எந்த இடத்தில் முடித்தோமோ அதே இடத்திலிருந்து ஆன்மீக பயணத்தை தொடர்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த உலக இன்பங்களில் மாட்டிக்கொண்டு அது நின்று எப்படி வெளியே வருவதென்று தெரியாமல் ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே மகிழ்ச்சினா என்னன்னு தெரியாமல், மகிழ்ச்சி அந்த துன்பம் இதுக்கான வேறுபாடுகள் எதுவும் தெரியாமல் பணம் அப்படிங்கிற ஒன்றை நோக்கியே ஓடுறாங்க. பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் பேசும்போதே அப்படி தான் பேசுகிறாங்க. வாழ்வதற்கு பணம் அடிப்படையே தேவை, ஆனால் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பணம் தேவையில்லை. அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. போதுமான அளவு பணம் இருந்தால் போதும். ஒரு 10,000 20,000 கோடி சம்பாதிச்சாதான் நிம்மதி அப்படின்னா அது நம்மளையே நம்ம ஏமாற்றிக்கிற மாதிரி. அது சொல்லியே புரிய வைக்கணும்னு இல்லை. சில பேர்த்துக்கு அந்த பணத்தோட அருமை அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகபட்சமாக தெரிந்து கொள்வதனால் அது மேலே ஒரு மோகம் வந்துறதுனால நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காது. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை.